வணக்க மக்களை, சற்றுமுன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சாதித்து காட்டிய எடப்பாடியார் அந்தர்பல்ட்டி அடுத்த 7 அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடமில்லாததால் அடுத்தடுத்து பரபரப்பென்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழக அரசுகளில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்க விதமாகத்தான் இந்த மாற்றத்தை கண்டிப்பாக தமிழக மக்கள் அளித்திருக்கிறார்கள். அதாவது விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே 108 இடங்களை பிடித்து ஒரு பெரும்பான்மையை நிரூபித்துக் மட்டுமில்லாமல் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறதா. அந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியலில் தொடர்ந்து பரபரப்பையும் ஏற்படுத்தி வரும் கூட்டணி மற்றும் ஆதரவு மாற்றங்கள் நடுவில்தான் எஸ்பி வேலுமணி அணியில் இருந்த சில எம்எல்ஏக்கெல்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தனி அணிக்கு திரும்பியிருப்பது என்பது அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுகவில் ஏற்படும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 21 எம்எல்ஏக்களும், எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்களும் தனி அணியாக செயல்பட்டு வர்றார். இந்த வகையில்தான் அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூட தாவேக்காவிற்கு ஆதரவாக அதிமுகவின் சிவி சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவிற்கு ஆதரவை அளித்திருக்கிறார்கள். இந்த வகையில்தான் தாவேக்காவிற்கு எதிராக வாக்களித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் அணியில் 21 எம்எல்ஏக்கள் இருந்து வந்தனர். இந்த வகையில்தான் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்காதது கண்டிப்பாக இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறதா. அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த நிலையில்தான் அந்த எஸ்பி சண்முகம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ஆகியோர் தலைமையிலான அந்த 25 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக அமைச்சரவையில் கூட இடம்பெறலாம் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அதாவது நேற்றைய தினமானது அதாவது விஜய் தலைமையிலான தாவேக்காவிற்கு அவர் கண்டிப்பாக அமைச்சர் பதவியெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில்தான் அந்த அமைச்சரவையில் இடம்பெறவில்லை அதிமுக எம்எல்ஏக்களாம். இதனைத் தொடர்ந்தான் கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடி தலைமையிலே மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது அரசியல் வட்டார தகவலின்படி என்னவென்றால் எஸ்பி வேலுமணி அணியில் இருந்த 7 எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராகி வருகிறார்களாம். இதில் பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏ KP அன்பழகன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ மரகதம் வெற்றிவேல் உள்ளிட்டோரெல்லாம் முக்கியமாக கூறப்படுகிறதா. அதாவது புதிய அமைச்சரவையில் அமைப்பில் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில்தான் சிலர் இறுதி பட்டியல் பெயர் இல்லாததால் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறதா. இதனால்தான் தங்கள் தொகுதி தொண்டர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு எதிர்மறை கருத்து உருவாகக்கூடும் என்பதற்காகவே பழைய அணிக்கு திரும்ப முடிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி சமன்பாடு மீண்டும் மாறும் சூழல் உருவாகி இருக்கிறதாம். கடந்த சில வாரங்களே பல்வேறு அணிகள் இருந்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு திரும்பும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் கண்டிப்பாக அதிமுகவின் உட்கட்ட அமைப்பு மீண்டும் மாற்றம் ஏற்படும் என்ற அரசியல் பார்வையில் கருதப்படுகிறதா. விஜய் அமைச்சரவை அறிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்டுள்ள இந்த நகர்வு தமிழக அரசியலில் ஒரு புதிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.